ஓடாத மனசாட்சி இருக்கா? டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? வந்து 15 நாள் கிட்ட ஆயிருச்சுல. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இது வந்து ஒரு சேலஞ்சா தாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கோம். சொன்னா கேளுங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, வேணுமா வேணாமா? எனக்கு கண்டென்ட் தான்டா முக்கியம், கூச்சமே இல்ல. ஹலோ பிடி பிரைம் வியூவர்ஸ், இன்னைக்கு தான் வந்து நம்ம எலெக்ஷன் கேம்பெயின்ல கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சு எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதுவும் 9 o'clockலாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் ரூம்ல. அண்டு எங்களுக்கான டின்னர் எல்லாமே வந்து ஹோட்டலுக்கு பேக் சைட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. லைவ் குக்கிங் ஒரு விசிட் பண்ணி பார்த்துடலாம். கதவு சாத்திட்டு வரேன். இங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா எல்லாம் ரெடியா? சப்பாத்தியா? புல்காவா? மைக் ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்துட்டேன், அவசரத்துல வரதுல. அப்படியே எவ்வளவு நேரம் ஆகுது ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. தினமும் அதே மாதிரி 1 hour கேப்னு இருக்குமா, இல்ல இதுவே லஞ்ச் டைம்னா வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடியே ஆரம்பிக்கிற மாதிரி? ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி, டிஷ்ஷஸ் தகுந்த மாதிரி. உங்க டின்னர்னால புல்கா, வேற என்னெல்லாம் செய்றீங்க? புல்கா, புலாவு, தால் தடுக்கா, ரைத்தா. ரைட் தான். ஓகே, டக்கு டக்கு நீங்க இதுல சுட்டு தரீங்க, அவர் அப்படியே அடுப்புல வச்சிடறாரு. அவர் ஷெஃப் கார்த்திக். அவர் செஃப் கார்த்திக். ஐயா செஃப் கார்த்திக், இதோ உங்க பக்கத்துல வர. ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். சீக்கிரமா வந்திருந்தோம்னா ஆரம்பத்துல இருந்து கவர் பண்ணிருக்கலாம். முன்னாடியே வந்து செஞ்சுட்டாங்க. இப்ப ஃபைனல் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல எப்படியோ ரெடி ஆயிடும்லண்ணா சாப்பிடவே. செஃப் கார்த்திக் ஐயா, டிஸ்டர்ப் பண்றனோ? வந்து 15 நாள் கிட்ட ஆயிருச்சுல. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இது வந்து ஒரு சேலஞ்சா தாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கோம். சேலஞ்ச்? ஆமாங்க ஐயா. எப்படிப்பட்ட சேலஞ்ச் இது? நம்மள நம்பி வந்திருக்காங்க. அவங்க எங்க கிட்ட கொடுத்தது எதனாலன்னா, நாங்க குவாலிட்டியா ஃபுட்டு கொடுப்போம். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட ஃபீட்பேக் வந்தது வந்து, உங்க ஃபுட்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்க ரொம்ப பெருமையா தான் சொல்றோம். ஆனா இப்போ நாங்கெல்லாம் வந்து ஷூட்டே வந்து எங்களுக்கு 4 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளப்புறாங்க. இப்ப நாங்க 4 மணிக்குன்னா கிளம்பி போய் அங்க 7 மணிக்கெல்லாம் ஷார்ட் ரெடி பண்ணி போறோம். அப்ப எங்களுக்கு சமைக்கிறதெல்லாம் நீங்க அப்ப ஏர்லி மார்னிங் நீங்களும் ஏந்திக்கணும் அதே டைமுக்கு. 4 மணிக்கு எழுந்துக்க மாட்டோம். நீங்க 4 மணிக்கு எழுந்துக்கிறாலும் நாங்க 3 மணிக்கு 2:45 நாங்க எழுந்துப்போம். எழுந்து அங்க போய் செட் பண்ணிடணும் எல்லாத்தையும். எங்களுக்கு வந்து லைவ் லொகேஷன் கொடுத்துருவாங்க. நாங்க அந்த லொகேஷன்ல போயிட்டு எங்களுடைய கிச்சனை நாங்க செட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம். நாங்களாவது ஷூட்டுக்கு தான் வந்து சீக்கிரம் எழுந்து போறோமே, தினமும் தூக்கத்துல போயிட்டு இருக்கோம். சமைக்கிறதுக்கு இவங்க எங்களை விட முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு பிஃபோரா கொடுக்கணும்னா அதை நாங்க பண்ணி தானே ஆகணும். ரைட் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஆக்சுவலி இவர் தான் சுபேஷ். இவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் ஹோட்டல் ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோலு. அப்புறம் நம்ம நீலமேகம், பெருமாள், இவங்க தான் டிரான்ஸ்போர்ட் பாக்குறாரு. இவர் வந்து ஃபுட் சர்வீஸ்ல பாத்துக்கிறாரு. ஆமா, ஆனா எனக்கு ஹோட்டல்ல மட்டும் ஒரு குறை இருக்கு. நம்ம ஏன் ஹோட்டல் புக் பண்றோன்னே தெரியல. நைட்டு 1 மணிக்கு வரோம், 3 மணிக்கு எழுந்து போறோம். தூக்கம் எல்லாம் வேன்லயே போயிடுது எனக்கு. ஏன்னா நம்ம ஒர்க் அப்படி இருக்கு. இன்னைக்குதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால இதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, ஓகே, ரெடி ஆயிடுச்சு நமக்கு. வாழைப்பழம் சாம்பார், தால் தடுக்கா, ஆமா சொன்னீங்க. ரைத்தா, புல்கா, கரெக்டுங்களா? புல்கா. இது வந்து வெஜ் புலாவ் ரெடி. பசிக்குது, இருந்தாலும் நான் சுத்தி காட்டிட்டு அப்புறம் சாப்பிட வரேன். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க, வெயிட் பண்ணிட்டு. ஆனா சம்டைம்ஸ் கிடைக்காது, நம்ம ஆளுங்க வேற அதிகமா இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு நம்ம 15 days ஆயிடுச்சு வந்து, எப்படி போகுது? ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. ஃபுட்டு டேஸ்ட் எல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. மெயினா நாள் இவர் தான், எங்க பெருமாள் அண்ணன்.
இவர் தான் வந்து மொத்த ஃபுட் சப்ளை. இப்ப நாங்க வந்து வேற ஏதாவது செட்ல இருக்கோம்னு வைங்களேன், இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இல்ல ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் எங்களுக்கு ஷூட்டு. அண்ணன் இங்க இருந்தே வந்து எர்டிகா கார் இருக்கு, கார்லயே ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அங்க வந்துருவா போல டைரக்டா. நேரா வந்துட்டு போட்டு தம்பி வாங்க வாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பாருங்க ரொம்ப இதுவா இருப்பாரு. எப்படின்னா போகுது உங்களுக்கு? நல்லா போகுது. எல்லாரும் நல்லா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கோஆபரேட் பண்றாங்க. நான் நல்லா ஜாலியா தான் போகுது. உங்க எப்பவுமே அண்ணன் ஜாலியா தான் இருப்பாரு. ப்ரோ நீங்க எப்படி போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து இங்க நம்மளுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டை வந்து கரெக்டா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தேவையான தண்ணி, கூல் ட்ரிங்க்ஸ் என்னென்ன சப்ளை அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இது நவுந்துருச்சு. இதுதாங்க எங்களுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வர கரியர். இதுலதான் வந்து கூட்டு ரைத்தா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு அங்க வந்துருவாங்க. நாங்க எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்க அங்க வச்சே சாப்பிட்டுருவோம். பாருங்க அம்மா இப்பயே இவ்வளவு வெயிட் இருக்குது, ஃபில் பண்ணிட்டா இன்னும் பயங்கரமா இருக்கும் போல. 2 பேர் தான் பிடிச்சி தூக்கணும். 2 பேராவா? 2 பேர் பிடிச்சி தூக்க முடியாது, இப்படிதான் பிடிக்கணும். பிடிங்க, வாங்க போவோம். ஓ வரண்டா சின்னசாமி. அப்படியே ஏத்துவீங்களா? ரைட். ஐயோ அங்க பாத்தீங்களா? ஏங்க எங்க ரூம்மேட் ஒருத்தன் இதை பாருங்க, நான் கஷ்டப்பட்டு ஷூட்டிங் பிளான் பண்ணி நானே கேமராமேன் இங்க சாப்பிடாம அலைஞ்சிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணின்னு இருக்கான் பாருங்க சைலண்டா. ஓடாத மனசாட்சி இருக்கா? டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி பல. நீ எல்லாம் ஃப்ரெண்டா? டைம் ஆச்சுல்ல, 10 மணி ஆகுது. சாப்பிடாம என்ன பண்றீங்க? நேத்து எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? நேத்து ஒரு 10. நேத்து நீ சீக்கிரம் வந்துட்டல, நாங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம்? ஐயா சீக்கிரம் வந்தா 10 மணி தான் சாப்பிட்டேன். சாப்பிடுற டைம் இல்லாம நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஷூட் முடிச்சு 2 நாள் லேட்டா தான் சாப்பிட்டோம். ரூம்மேட் ஒருத்தன் இருக்கான், போன் அடிக்கணும், கூப்பிடணும், இதெல்லாம் கிடையாது. நானே எப்போ சோறு போடுவாங்கன்னு தேடி பிடிச்சு டைம் ஆச்சுன்னு ஓடி. இப்படியும் சில பேர் சுத்தி தாங்கிறாங்க. இங்க பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீடியோ எடுங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு இருப்பாங்க, அப்போ போய் வீடியோ எடுங்க. சொன்னா கேளுங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, வேணுமா வேணாமா? எனக்கு கண்டென்ட் தான்டா முக்கியம். சரி ஓகே, கூச்சமே இல்ல. கண்டென்ட் முக்கியம். கண்டென்ட் தான் முக்கியம். அப்போ பாத்ரூம்ல சோறு வேணும் ஆரம் போய். சரி ஓகே, நான் லைன்ல நின்னுறேன். பாய். ஐயா வச்சிருங்க 2 புல்கா. கொஞ்சமா வைங்க, நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாழைப்பழம் லாஸ்டா வாங்கிக்கிறேன். கைஸ் கொஞ்சம் தான் நான் கட் பண்ணிக்கிறேன். எங்க கேமராமேன் காண்ட் எடுவார், அப்புறம் அவரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோல வந்துடுறோம் திருப்பி. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். இந்த வெஹிக்கிள் தான். ஆமா ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல், சாப்பாடு பொருள் எல்லாம், அரிசி மூட்டை, பைக் வேற இருக்கு உள்ளே. பைக் வந்து எங்களுக்கு லோக்கல் பர்ச்சேஸுக்கு தேவைப்படுது. நம்ம பெரிய வண்டி எதுவும் எடுத்துக்கிட்டு லோக்கல் பர்ச்சேஸுக்கு போக முடியாது. எங்க தேவைக்கு ஏற்ப நாங்க சொன்னோம். எங்க கம்பெனி நிறுவனத்தில் எனக்கு 3 மந்த்துக்கு பிஃபோராக எங்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து புதிய தலைமுறைக்கு வந்து டெல்லிக்கு போன மாதிரி திருப்பி வந்து டிராவலிங்ல ஃபுட்டு கொடுக்க போறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அதை சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு சரிங்க ஓகே நம்ம கொடுத்துருவோம், எப்படி பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மெனு போட்டுருவோம். அது மெனு போட்ட பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ அந்த இடத்துல லொக்கேஷன் என்ன கிடைக்கதோ அவைலபிள். இன்னைக்கு காலையிலன்னு பார்த்தோம்னா காடை, நம்ம திருப்பூர்ல போயிட்டு பார்த்தோம்னா சிக்கன் வந்து ரொம்ப வந்து வெயிட் ஆகுன்றதுனால சூடு அதிகமாக காடை வாங்கி கொடுத்தோம். பாண்டிச்சேரி மீன் கிடைச்சிது. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த கடலோர பகுதியில போனாமே எல்லாமே வந்து மீன் தான் கொடுத்துருக்கோம். நாகப்பட்டினம் ஏரியால கிடைக்கிறத பொறுத்து. ஆமா, இப்போ நேற்று சண்டே டைம்ல வந்து மட்டனு அவங்களுக்கு என்னென்ன தேவைக்கு எங்க கிட்ட கன்வே பண்றாங்களோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு தேவையானதை வாங்கக்கூடியது அந்த வண்டி பைக்கு. ஆமா, இது எல்லாமே சமைக்க தேவையான பொருட்கள் வச்சிருக்கிறது தான் இந்த வண்டி. ஓகேங்களா, அரிசி, பருப்பு, கேஸ், சிலிண்டர் A to Z எல்லாமே இந்த வண்டியில தான் நாங்க எடுத்துட்டு வரோம். இதுதான் எங்க கிச்சன். நாங்க இந்த வண்டியில எல்லா ப்ரொவிஷன் இருக்கும். நாங்க அந்த ஸ்பாட்ல எங்களுக்கு வந்து கிச்சன் லொகேஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கி போட்டு நாங்க வேலை செய்வோம்.
இதுதான் விஷயமே கண்டி. ஏன்னா வந்து டிராவலிங்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். பிளஸ் வந்து ஃபுட் குவாலிட்டி வந்து எந்த விதத்திலும் கம்மி பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேட்கறாங்களோ நீங்க கொடுத்துருங்க, அதை பத்தி எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னதுல இப்போ வந்து டெய்லி எங்க கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஃபுட்டு நான் வெளியே சாப்பிட்டானா வந்து எனக்கு செரிமான கோளாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில ஒரு ஆங்கர் வந்து சென்னை போனாப்புல அவர் சொல்லிட்டு போறாரு, கை கொடுத்து உங்க ஃபுட்டு ரொம்ப எக்ஸலண்ட் இனியவன் சார். மினியன் சார். அவங்க எனக்கு பேர் தெரியாது, ஆனா வந்து அவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டுறாங்க. இப்போ வந்து அவங்க சொல்லும் போது உங்க ஃபுட்டு சாப்பிட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் வந்து எனக்கு அந்த செரிமான கோளாறுன்றது இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து சோடா யூஸ் பண்றது கிடையாது, அஜினோமோட்டோ யூஸ் பண்றது, ஃபுட் கலர் யூஸ் பண்றது ஒன்லி ஃபார் நேச்சுரல் தான். எதுவாக இருந்தாலுமே நேச்சுரல் தான். இப்போ நமக்கு வந்து காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ற காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கலர் லுக்கு. இப்போ சிக்கன்னா இந்த கலர் தான் இருக்கணும், சாம்பார்னா இந்த கலர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதில் அனுபவப்பட்டதுனால எங்களுக்கு தெரியும். இப்போ அதர் பர்சன் வந்து அதை பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்ன இது கலர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் சரி இது இந்த ஃபுட்டு வந்து இப்படிதான் இருக்குமா. இப்போ லாஸ்ட் டைம் வந்து கலர் சேஞ்ச் ஆஃப் வந்து இப்போ பெப்பரோட கலர் வந்து கருப்பு கலர், அப்போ வந்து பெப்பர் சிக்கன் கொடுத்தோம்னா அது கருப்பு கலர்ல தான் கொடுப்போம். இப்போ வந்து ஆந்திரா ஸ்டைல போனோம்னா சிக்கன் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஒவ்வொரு சிக்கனும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலானா லைட் ரெட்டிஷா கொடுக்கணும். இதுதான் விஷயம். அதான் லோக்கலுக்கு இந்த பைக் யூஸ் பண்றீங்க இமிடியேட்டா வாங்கிட்டு வரதுக்கு. இப்போ உங்களுக்கு டைம் ஸ்லாட்னு இருக்கும்ல, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ 7 மணி அதுக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சில பொருள் கிடைக்காம போலாம், அதுக்கு நீங்க சுத்துவீங்க. அப்படின்னும் போது அது வந்து ஒரு 2 days வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. எதனாலனா போற இடம் லொகேஷன் வந்து நமக்கு எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து நாங்க மேனேஜ் பண்ணி பிஃபோரா இப்போ நாளைக்கு என்ன மெனு, நாளைக்கு என்ன கொடுக்க போறோம் எங்க டீம்ல நம்ம பேசிட்டு அது பிஃபோரா போயிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு இன்னொரு கார் இருக்கு, அந்த கார்ல இப்போ இந்த வண்டியை வந்து இறக்குறது இல்லை நாங்க. அதனால சரி லாங் டிராவல் ஆனதுனால வந்து இறக்குறதுனால கார்லயே போயிட்டு எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒன் ஷாட்லயே முடிச்சிடறோம். இப்போ அந்த டிராவல்லே மெயினா எங்களுக்கு கிடைக்காத காரணம்னா காலையில அதிகாலையில பால் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பிடி டீமுக்கு வந்து மெயினா கொடுக்கணும் டீ காஃபி தான். நம்ம பால் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு டீ காஃபி வந்து நம்ம லேட் பையா தான் போயிட்டு இருக்குது. நாங்க வந்து வெடிகாலம் 2 மினிமம் வந்து 2:30 to 2:45 கீழே இறங்கிடுறோம், வண்டியில இருந்து இறங்கிடுறோம். மற்ற இடத்தெல்லாம் போனா இந்த மாதிரி பண்ணுவாங்களா எங்களுக்கு தெரியாது. நல்ல டீலக்ஸ் ரூம் தான். இங்க வந்து தூங்குறதுக்கு எந்த குறை வைக்கல, எந்த ஃபுட்டுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க எங்களுக்கு ஏதாவது தேவைக்கேற்ப ஆனா இது வேணும் அப்படின்னு சொன்னோம், இமிடியட்லி வந்து சரி ஓகே அதை முடிச்சுக்குங்க, எதுவுமே இல்ல யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாதீங்க. ஒரு சில ஹோட்டல்லாம் வந்து ரூம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, கிச்சனை வந்து அவைலபிள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அவங்க எல்லா ஹோட்டல் நடத்துறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, என் ஹோட்டல்ல ரூம் போட்டு என்னுடைய ஃபுட்டு சாப்பிடலன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து நம்ம பிடி டீம் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கோசம் சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து எட்டிகா ஒரு கார் வச்சிருக்காங்க, அதுல வந்து பெருமாள் சார் எல்லாருமே டிராவல் பண்றவங்க எல்லாமே வந்து ஆனா ஃபுட் ரெடின்னு அந்த ஸ்பாட் வந்து பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு பிடி டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்றாங்க. நாங்க கரெக்டான டைம்ல இருக்கும் போது அவங்களும் கரெக்டான எங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து கரெக்டான டைமுக்கு ரீச்சபிள் கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்துல பிடி டீம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். சூப்பர். ஓகே மக்களே, நான் இப்ப நல்லா சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல்லா. சப்பாத்தியும் தாலும் செம்ம டேஸ்டா இருந்தது. அண்ட் இப்ப மணி 10:30, இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கலான் இருக்கு, செம்ம டயர்டாவும் இருக்கும். ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு தூங்க போறேன். பாய்.